நாங்க 3 பேரும் நீங்க சொன்ன மாதிரியே நல்லவங்களா இருக்கும். நல்லா படிக்கிறோம். உங்களை பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. டீச்சர் அம்மா வீடு தேடி வந்தவங்களை கூட உபச்சரிக்க மாட்டாங்க போல இருக்கு. பரவாயில்ல, நாமளே போய் உட்கார்ந்து. ஏன் டீச்சர், உடம்பு சரியில்லையா, மனசு சரியில்லையா? கீதா, அம்மா எப்படி இருக்காங்க? நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லியே. பதில் சொல்லக்கூடியதா இருந்தா சொல்லியிருப்பேன். மனசு உடம்பு ரெண்டுமே சரியில்லை. டீச்சர், நேற்று கீதாவுக்கு ஒரு பாட்டு சொல்லி கொடுத்தீங்கல்ல, அது ரொம்ப பிரமாதம். என் மனசை ரொம்ப கவர்ந்துருச்சு. வாழ்க்கையில நாம நினைக்கிறது ஒண்ணு, நடக்கிறது ஒண்ணா இருக்குல்ல, அத சொல்றேன். ஒரு பெண் தன் கல்யாண சமயத்துல தனக்கு வரப்போற கணவன் நல்ல அழகனா இருக்கணும், படிச்சவனா இருக்கணும், பெரிய பணக்காரனா இருக்கணும், அதே சமயத்துல கொஞ்சம் இளிச்சவாயனாவும் இருக்கணும்னு பேராசையினால என்னென்னமோ மனக்கோட்டை கட்டுறான். ஆனா வேடிக்கை பாருங்க, விதி அவளை ஏமாத்திடுது. அதான் வாழ்க்கை இல்ல. ஒரு சமயம் ஒரு ஏழை வாலிபன் அவள் மேல தன் உயிரையே வச்சிருந்தான். ஆனா அதே ஏழை வாலிபன் பின்னால பெரிய பணக்காரனா வருவான் அப்ப அவளுக்கு தெரியாம இருந்திருக்கலாம் இல்ல. சில சமயம் வாழ்க்கையில நாம எவ்வளவோ தப்பு கணக்கு போடுறோம், பின்னால அதெல்லாம் நடக்கலன்னு தெரிஞ்சோடனே உடம்பு மனசு எல்லாம் வேதனைப்படுது இல்லையா? என்னப்பா டீச்சர் உடம்பு சரியில்லாம இருக்காங்க, நீங்க என்னென்னமா பேசுறீங்களே? கீதா, போய் கார்ல என்னுடைய சிகரெட் கேஸ் இருக்கு, எடுத்துட்டு வாமா ப்ளீஸ். ரொம்ப சந்தோஷம். நீங்க சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டீங்களா, இல்ல இன்னும் ஏதாவது பாக்கி இருக்கா? நீங்க எப்படி பேசுறது உங்க மனசுக்கே திருப்தியா இருந்தா நான் கேட்டுக்க தரேன். என் மனசுக்கு திருப்தியா? உமா, 6 வருஷத்துக்கு முன்னே என் மனசுல இருந்த நிறைவு அன்பு எல்லாத்தையும் நீ குழி தோண்டி புதைச்சிட்டேங்கிறத மறந்துட்டியா? கொஞ்சம் என் மேல இரக்கம் காட்டுங்களே. இரக்கமா? 6 வருஷத்துக்கு முன்னாலே என்ன பார்க்க ஒரு பணக்கார மாப்பிள்ள வந்திருக்கான், அவனுக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்குன்னு எனக்கே லெட்டர் எழுதினியே, அப்போ மனசுல இரக்கம் இருந்ததா? நீ இப்படிப்பட்டவன் துளி கூட காட்டிக்காம சிரிச்சு சிரிச்சு மறைச்சியே, அப்போ மனசுல இரக்கம் இருந்ததா? அதெல்லாம் எத்தனையோ வருஷங்களுக்கு முன்னால நடந்த நிகழ்ச்சி, அத மறந்துட்டு. மறக்கிறதா? மறக்கிறதா? ஒரு ஆண் தன்னுடைய வாழ்க்கையில எதை வேணாலும் மறப்பான், மன்னிப்பான். ஆனா தன் காதல் தோல்வியை மட்டும் அவனால மறக்கவே முடியாதுமா, மன்னிக்கவே முடியாது. இல்ல, ஒரு வினாடி கூட அதை நான் மறக்கவே இல்லை. நீ எனக்கு செய்த துரோகத்தை, அதனால நான் அடைஞ்ச அவமானத்தை, வேதனையை, துடிச்ச துடிப்பை நான் மறக்கவே இல்லை உமா. என்னால அதை மறக்கவும் முடியாது. உமா, உங்ககிட்ட இருந்து லெட்டர் வரும்னு நான் எப்படியெல்லாம் துடிச்சுக்கிட்டு இருந்தேன் தெரியுமா? ஆமா, உன்னை பெண் பார்க்க வந்தானே அந்த பணக்கார வாலிபன், அவன் என்ன ஆனா? நீ என்ன ஏமாத்துற மாதிரியே அவனு உன்னை ஏமாத்திட்டு ஓடிட்டானா? இப்ப உன்னுடைய வாழ்க்கை என்ன ஆச்சு? ஏன் இப்படி பட்ட மரம் மாதிரி நிக்கிற? சொல்லுமா?
ஐயோ, போதும் போதும். இனிமேல் எதுவும் கேட்காதீங்க. ஒருவேளை நீங்க சொன்னீங்களே அந்த தவறுகளுக்காகத்தான் இந்த சித்திரவதை அனுபவிக்கிறேன் போல இருக்கு. இது பாருங்க, நான் ஏதாவது தவறு செய்தேன்னு நீங்க நினைச்சா அதுக்காக என்ன மன்னிச்சிடுங்க, என்ன விட்டுடுங்க. நாம உங்க டீச்சர் வீட்டுக்கு வந்ததை பத்தி உங்க அம்மா கிட்ட சொல்லாது. ஏன் சொல்லாதேன்னா சொல்லாத. என்ன போய் சொல்றீங்களா? எதுவுமே சொல்லாம இருக்கலாம்ல. சொன்னா என்ன ஆகும்? எனக்கும் உங்க அம்மாவுக்கும் சண்டை வரும். பாதி டம்ளர் அப்படியே இருக்கடா கண்ணு. இன்னைக்கு நீ சரியாவும் சாப்பிடல. இந்த பாலையாவது குடிச்சிடு. உடம்பு கூட கொதிக்கலையே. ஏமா ஒரு மாதிரியா இருக்க? ஸ்கூல்ல டீச்சர் கோச்சுக்கிட்டாங்களா? கார்ல வரும்போது அப்பா திட்டினாங்களா? ஏன் அவளை தொல்லை பண்ற? டைம் ஆச்சு, அவளை விட்டு போய் படுக்கட்டும். சரி சரி, அப்பாவுக்கு முத்தம் கொடுத்துட்டு போய் படுத்துக்க. அத்தா, வெளியில என்ன நடந்தது? நீங்களும் குழந்தையும் வரும்போது அவ உங்களை தொந்தரவு கொடுத்தாளா? நீங்க அவளை திட்டினீங்களா? ஏங்க, நீங்க குழந்தைய திட்டினீங்களா? சொந்த வீட்டுல கூட மனுஷன் நிம்மதியா இருக்க முடியாது போல இருக்கு. இப்ப நான் இங்க இருக்கிறதா வெளியே போறதா? எழுத்தறிவித்தவன் இறைவன் ஆகும். அதாவது கீதா, என்ன கேட்காம ஏன் உட்காந்து? ஏன் லேட்டு? எங்க அப்பா நேத்து ராத்திரி தூங்குனது லேட்டு, காலையில எந்திரிச்சது லேட்டு, டிஃபன் சாப்பிட்டது, ட்ரெஸ் பண்ணிக்கிட்டது, என்ன கார்ல கூட்டிக்கிட்டு வந்தது எல்லாமே லேட்டு. அதனால நானும் லேட்டு. லேட்டா வந்தது இல்லாம அலட்சியமா பதில் சொல்ற? நின்னபடியே. சரி, உட்கார். எழுத்தறிவித்தவன் இறைவனாகும். அதாவது எழுத்தறிவித்தவன் படிப்பை சொல்லித்தரும் ஆசிரியர் இறைவனாகும். கடவுளுக்கு சமமாக கருதப்படுவார். கீதா, இப்ப நான் சொன்னதை திருப்பி சொல்லு. படிப்பை சொல்லித்தரும் ஆசிரியர் கடவுள். மீதியை சொல்லு. ஏன் சொல்ல மாட்டேன்? எனக்கு பிடிக்கல. எது பிடிக்கல? உங்களை பிடிக்கல. மன்னி
நான் கொடுத்து துடி துடித்த மனதை என்னிடமே தருக, நீ கொடுத்த நினைவனைத்தும் திரும்ப உன்னிடமே பெருக. அன்பு வைத்த பாவம் யாரை விட்டு போகும், நாள் முழுக்க நான் அலைந்து தேடும் நிம்மதியே வருக. மன்னிக்க வேண்டுகிறேன், உந்தன் ஆசையை தூண்டிவிட்டேன், என்னை சிந்திக்க வேண்டுகிறேன், கண்கள் சந்திக்க ஏங்குகிறேன், மன்னிக்க வேண்டுகிறேன். உமா, உனக்கு இந்த கல்ல நினைவு இருக்கா? அது கல் இல்லை, கடவுள். அப்படித்தான் நீ சொன்னேன், நானும் நம்பினேன். இப்ப என்னாச்சு? அன்னைக்கு நீ கடவுள்னு சொன்னியே, அந்த கடவுளுக்கு முன்னாலே நீ சொன்ன வார்த்தைகள் எல்லாம் நிறைவேற்றினியா? ஐயோ, எத்தனை வருஷங்களுக்கு முன்னால நடந்த நிகழ்ச்சி அது. அதை இன்னும் நினைவு வச்சிருக்கீங்களே. நான் மட்டுமா? நீ கூட தான் நினைவு வச்சிருக்கிறேன். அந்த நினைவுல தானே நீ இந்த இடத்துக்கு வந்திருக்கிற. உமா, நீயும் நான் ஒருவரை ஒருவர் மறக்கவே முடியாது. இல்ல, நாம ரெண்டு பேரும் இரு துருவங்கள், ஒன்னா சேரவே முடியாது, சேரவே முடியாது. உமா, உண்மையை சொல்றேன், உன்னை நான் எவ்வளவோ வெறுக்க பார்த்தேன். என் உள்ளத்திலிருந்து உன்னை வேரோட பிடுங்கி எறிஞ்சுன்னு முயற்சி பண்ணேன், முடியல. நீ என் உள்ளத்துல ஏத்தி வச்ச நெருப்பு அணைஞ்சு போயிடுச்சுன்னு நினைச்சேன். ஆனா அது நீர் பூத்து மறுபடியும் இப்ப கொழுந்து விட்டு எரிஞ்சு என்னையே பொசுக்குது. உமா, ஏன் எனக்கு துரோகம் பண்ண? ஏன் என்னுடைய வாழ்க்கையை நாசமாக்குனேன்? இப்ப ஏன் மறுபடியும் என்னை சித்திரவதை செய்கிறேன்? சொல்லுமா? சொல்லு. சுந்தர், இனிமே என்ன சொல்லி என்ன பிரயோஜனம்? என்ன பொறுத்தவரை என்னுடைய வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. உங்களுடைய வாழ்க்கை பெரிய ஆலமரம் போல தழைச்சோங்கி இருக்கு. அதை பார்க்கும் போது எனக்கு எவ்வளவோ திருப்தியா இருக்கு. நம்ம ரெண்டு பேருடைய வாழ்க்கையும் இப்படியே இருந்துட்டு போட்டோம். நான் கொடுத்து வச்சது அவ்வளவுதான். உமா, நான் சாரி, நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருப்பீங்கன்னு எனக்கு தெரியாது. உங்க காரை பார்த்தேன், கார் ரிப்பேர் ஆகி குடும்பத்தோட இங்க வந்து நிக்கிறீங்களோ நினைச்சு இங்க வந்தேன். நீங்க டீச்சர் அம்மாட்ட பேசிட்டு இருக்கீங்க. பரவாயில்ல, நான் வரேன். மிஸ்டர் பாலு, நீங்க ஏதோ தவறா புரிஞ்சுக்கிட்டு. சரியா தான் புரிஞ்சுட்டு இருக்கிறேன். உங்களுக்கு இருக்கிற பணத்துக்கு நீங்க எதை வேணும்னாலும் செய்யலாமே, செய்யுங்க. You fool! சுந்தர், இத நான் மறக்கவே மாட்டேன். இதுவரைக்கும் என் வியாபாரத்துலதான் எனக்கு போட்டின்னு நினைச்சேன். இப்ப என் வாழ்க்கையிலையும் குறுக்கிட்டுட்டேன். பரவாயில்ல உமா, உன்னை நான் அப்புறம் பாக்குறேன். ஜில்லுன்னு காத்தடிக்குது, இங்க ஏன் நிக்கிறீங்க? தூக்கம் வரல நிக்கிறேன். நீ ஏன் இங்க வந்த? இதோ பாருங்க, நான் உங்க மனைவி. நீங்க சந்தோஷமா இருந்தப்போ எல்லாம் நான் எவ்வளவோ சுகத்தை அனுபவிச்சேன். இப்ப நீங்க கஷ்டப்படும் போது அதுலயும் எனக்கு சரி பங்கு கொடுத்துதான் ஆகணும். என்ன தத்துவம் பேசுறேன்? பெரிய இவன் மாதிரி. என்ன சொன்னீங்க? நான் உங்க வாழ்க்கையில என்ன குறை வச்சேன்? இந்த வார்த்தை உங்க வாயில இருந்து எப்படி வந்தது? நீங்க ஏன் இப்படி மாறி போயிட்டீங்க? சொல்லுங்க, சொன்னாதான் நான் உங்களை விடுவேன். ஏன் பிராணனை வாங்க? என்கிட்ட இருந்து உங்களால எதையுமே மறைக்க முடியாது. நீங்க அதை மூடி மறைக்க பாடுபட்டு தவிக்கிறீங்கிறது எனக்கு நல்லா தெரியுது. அதனாலதான் என் முகத்தையும் குழந்தை முகத்தையும் சரியா ஏறிட்டு பார்க்க கூட உங்களால முடியும். இந்த அளவுக்கு நீங்க என்கிட்ட மறைக்கக்கூடிய விஷயம் ஒன்னே ஒன்னாதான் இருக்க முடியும். சாந்தி, யார் அது?
யார் அந்த பொண்ணு? இவ்வளவு தூரம் உங்களை ஆட்டி படைக்கிற அந்த பொண்ணு யாரு? சொல்லுங்க. சாந்தி, இது சாதாரணமா ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய பலவீனமா இருந்தா பரவாயில்லை. இதுக்காக நீங்க வேதனைப்படாதீங்க. நீங்க திரும்பி என்கிட்ட வந்துடுவீங்கிற நம்பிக்கை எனக்கு உண்டு. இத பத்தி பேச விரும்பலன்னா விட்டுடுங்க. இப்ப உங்க மனசு சரியாயிடுச்சு இல்ல? தூங்குங்க. வாங்க வாங்க. டிஸ்மிஸ் ஆர்டர் எனக்கா? ஆமாமா. அப்படி நான் என்ன குத்தம் செஞ்சேன்? இந்த ஊர்ல இருக்க ஒரு பெரிய மனுஷனோட நீ சேர்ந்து சுத்தறியா, அடிக்கடி நீ அவரை சந்திச்சு பேசுறியா, இந்த கல்வி ஸ்தாபனத்தின் கௌரவத்துக்கு களங்கத்தை உண்டு பண்றியா. ஆகையினால நீ ஒரு தவறான வழிகாட்டில கருதப்படுற. நான் யாரோட சுத்துறேன்? யார் அது? சுந்தர். இத நீங்க நம்புறீங்களா சார்? நம்ப வேண்டிய நிலைமையில் இருக்கிறம்மா. இப்படி யாரு சொன்னான்னு எனக்கு நல்லா தெரியும். என்ன நம்புங்க சார். என் தொழிலுக்கோ உங்களுக்கோ கௌரவ குறைச்சலா நான் என்னைக்குமே நடக்க மாட்டேன். என்ன நம்புங்க. சரி, வேற வழியே இல்லைன்னா இந்த டிஸ்மிஸ் ஆர்டரை ஏத்துக்கிறேன். உமா, என்கிட்ட படிச்ச பிள்ளைங்க யாரும் ஒழுக்கம் தவறி நடந்ததில்லை, நடக்கவும் மாட்டாங்க. அந்த நம்பிக்கை நிச்சயமா எனக்கு எப்போ உண்டுமா. ஆனா ஸ்கூல் கமிட்டியினுடைய தீர்மானம் அது மாதிரி ஆயிடுச்சு. அதை எதிர்த்து என்னால ஒண்ணுமே பண்ண முடியாம போயிடுச்சுமா. ரொம்ப நன்றி. நான் வரேன் சார். அம்மா, கொஞ்சம் நில்லுமா. நான் உனக்கு துரோகம் பண்ணிட்டு தான் நினைக்காதம்மா. அந்த காலத்துல உன்னுடைய பிற்காலம் எப்படி எப்படியோ அழகா இருக்கும்னு நினைச்சோம்மா நான். ஆனா ஆண்டவன் வேற விதமா நினைச்சிட்டான். போயிட்டு வாமா. என்ன பிரின்சிபால் சார், உணர்ச்சி வசப்பட்டு நிக்கிறாப்புல இருக்குது. அடாடா, கண்ணு வேற கலங்கி இருக்குது. ஆமாப்பா, என் வாழ்க்கையில நான் விருப்பத்தோட ஏத்துக்கிட்டது இந்த வாத்தியார் தொழில். என்னுடைய வருமானம் அதிகமா இருந்ததோ இல்ல குறைவா இருந்ததோ அதை பத்தி நான் வருந்தினதே இல்லை. ஆனா இத்தனை வருஷங்கள்ல இன்னைக்குத்தான் இந்த பொண்ணு விஷயத்துல தவறு பண்ணிட்டோம்னு நினைச்சு என் மனசு சங்கடப்படுது. நான் கிளாஸுக்கு போறேன். வேற யாரு நினைச்சீங்க? அப்படி யாரும் இல்ல. ஆமா, நீங்க ஏன் டியூஷனுக்கு வரத நிறுத்திட்டீங்க? வந்து சரி சரி, எல்லாம் வீட்டுல போய் பேசிக்கலாம். வாங்க உட்காருங்க. இல்லைங்க, நான் போயிட்டு வரேன். பரவாயில்லைங்க, பரவாயில்ல, வாங்க வாங்க. டிரைவர், வீட்டுக்கு போ. வாங்க. நீங்க உள்ளே எல்லாம் பார்த்தது இல்லையா? இதுதான் எங்க பெட்ரூம். கீழே ஹால்லே உட்காரலாமே. என்னமோ டீச்சர் விருந்தாளி மாதிரி உங்களை கீழே உட்கார வச்சு பேச எனக்கு பிடிக்கல. பாருங்க, இது எங்க கல்யாணத்தப்ப எடுத்த போட்டோ. இந்த போட்டோவில் ஒரு வேடிக்கை பாத்தீங்களா? நான் சிரிச்சுக்கிட்டு இருக்கிற அளவுக்கு அவரு முகத்துல சந்தோஷம் இல்லை இல்ல? எங்களுக்கு கல்யாணம் ஆனப்போ எனக்கு அவரு மேல கொள்ள ஆசை. ஆனா அவருக்கு அப்ப என்ன அவ்வளவா பிடிக்காது. அம்மா, நான் கீழே போறேன். நீங்க தான் பாத்திருப்பீங்களே, முன்ன இருந்த சிரிப்பும் கலகலப்பும் இப்ப அவகிட்ட இல்ல. காரணம் கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிற. நீங்க தான் கேட்டு பாருங்களேன். கீதா, ஏமா அப்படி இருக்கு? எனக்கு பொய் சொல்ல பிடிக்கல. பொய் சொல்ல பிடிக்கலன்னா உண்மையை சொல்ல. உண்மை உன்கிட்ட ஒண்ணும் சொல்ல முடியாது. கீதா, என்ன பேசுற? பெரியவங்களை நீ நானும் சொல்லிக்கிட்ட. நான் அப்படிதான் பேசுவேன். அம்மா, நீ இந்த டீச்சர் கிட்ட பேசாத. இது கீதா, போவலையா? ஏமா குழந்தை அடிச்சீங்க? கீதாவுக்காக நான் மன்னிப்பு கேட்கிறேன். அவ ஏன் இப்படி மாறிட்டான்னு என்னால புரிஞ்சுக்கவே முடியல. குழந்தை தானே, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி தான் இருப்பா. என்னங்க நீங்க என்னமோ பல குழந்தைங்களை பெத்து வளர்த்தவங்க மாதிரி பேசுறீங்களே. நான் பெறாமலே பல குழந்தைங்களுக்கு தாயாகணும்னு ஆண்டவன் எழுதிட்டான். நான் என்ன பண்றது? நீங்க என் சகோதரி மாதிரி. கேக்குறேனேன்னு தப்பா நினைக்காதீங்க. இவ்வளவு அழகும் அறிவும் குணமும் படிச்சு நீங்க ஏன் இது வரைக்கும் கல்யாணமே செஞ்சுக்காம இருந்துட்டீங்க? அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் என் வாழ்க்கையில வராமலே போயிடுச்சுன்னு வச்சுங்களேன். நானும் ஒரு காலத்துல திருமணங்கிறது என் வாழ்க்கையில வராமலே போயிடுமோ நினைச்சேன். ஆனா நல்ல சமயத்துல ஒரு புண்ணியவதி, ஆமா
என்ன பொறுத்த வரைக்கும் அவ புண்ணியவதின்னு தான் சொல்லணும். அவ மனசை மாத்திக்கிட்டு எங்க 2 பேருடைய வாழ்க்கைக்கும் வழி விட்டுட்டா. எப்படியோ நீங்க சந்தோஷமா இருக்கீங்களே, அதை பார்க்கவே எனக்கு திருப்தியா இருக்கு. இல்லம்மா, நீங்க சொல்றபடி நாங்க சந்தோஷமா தான் இருந்தோம். ஆனா இப்போ எங்க வாழ்க்கையில ஒரு சின்ன சலசலப்பு ஏற்பட்டிருக்கு. அதுவே பெரிய புயலா மாறிடுமோன்னு எனக்கு பயமா இருக்கு. இப்ப கொஞ்ச நாளா அவர் மனசே சரியில்லை. அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் இருக்க முடியும். ஒருவேளை அவர் காதலிச்சு அந்த பொண்ணைய மறுபடியும் சந்திச்சிருந்தா, ஒரு காலத்துல திரும்பவும் அது நடந்தா என்னுடைய வாழ்க்கையை அவளுக்கு கொடுத்துட்டு போயணும்னு நினைச்சிருந்தேன். ஆனா இப்ப அது அவ்வளவு சுலபமா தோணல. அச்சோ, இப்ப என்னுடைய உயிரை கொடுத்துதான் நான் அவளுக்கு அவரை கொடுக்க முடியும். ஏங்க, அந்த பொண்ணை வெறுத்துட்டு அவர் உங்களை கல்யாணம் பண்ணிக்க ஏதோ ஒரு காரணம் இருந்திருக்கணும்ல. அப்படி இருக்கும்போது மறுபடியும் அந்த பொண்ணை பார்த்ததுனால எப்படி அவர் மனசு மாற முடியும்? இல்லைங்க, என்னால அந்த பொண்ணு கெட்டவன் நினைக்க முடியல. அவ எழுதின கடிதத்தை பார்த்தப்ப கூட எதையோ மூடி மறைச்சு அந்த தியாகத்தை செய்திருக்கான்னு தோணுச்சு. அம்மா, உங்க வாழ்க்கையை பாழாக்க நினைச்ச ஒரு பெண்ணை பத்தி இவ்வளவு உயர்வான அபிப்பிராயம் வச்சிருக்கீங்களே, அது ஒன்னே போதும். நீங்க நினைக்கிறபடி அவ அந்த தியாகத்தை செஞ்சிருந்தா அந்த பொண்ணு இனி உங்களை பிரிக்க நினைக்கவே மாட்டா. உங்க கூட மனம் விட்டு பேசினது எனக்கு எவ்வளவு ஆறுதலா இருக்கு தெரியுமா? எனக்கு வாழ்வழிச்சு அந்த பொண்ணு எழுதின கடிதத்தை இன்னும் நான் பத்திரமா வச்சிருக்கேன். நான் எடுத்துட்டு வந்து காட்டுறேன், நீங்க அதை பாருங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு என்கிட்ட சொல்லுங்க. வேண்டாங்க, இன்னொரு தரம் பாத்துக்கலாம். ஒரு நிமிஷம் இங்கே இருங்க, பூஜை அறையில வச்சிருக்கேன், எடுத்துட்டு வந்துடுறேன். ஆண்டவனே, எனக்கு மனோதைரியத்தை கொடு. சாந்தி, கீதா ஏன் அழுகுறா? குழந்தை எதுக்காக அடிச்சேன்? இனிமே அவளை சித்திரவதை பண்ணாதே. நானே உண்மை சொல்றேன். சாந்தி, நம்ம கல்யாணத்துக்கு முன்னால நான் ஒரு பொண்ணை காதலிச்சனே, அவளை மறுபடி சந்திச்சேன். அவதான் உமா. அவளை நான் அடியோட மறந்துட்டது அவங்ககிட்ட சொன்னதெல்லாம் போய். என்னால அவளை மறக்கவே முடியல. ஒரு நாள் நான் அவ வீட்டுக்கு போய் அவ கூட பேசிக்கிட்டு இருந்ததை நம்ம குழந்தை பார்த்துட்டா. ஆனா அதை நான் உங்ககிட்ட சொல்ல வேணாம்னு சொல்லி இருந்தேன். பாவம், குழந்தையால அதை மறைக்க முடியாமதான் இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு இருக்கா. சாந்தியா, உமா, நீயா? நான் உமா உன்னை தனியா சந்திச்சு பேசணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். வேண்டாம், தயவு செய்து இங்க எதையும் பேசாதீங்க. நான் சொல்றத கே. நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். நானும் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். ஆனா அதை பத்தி இங்க பேச வேண்டாம். நாளைக்கு மலையாடி வாரத்துல சாமி சிலை பக்கத்துல உங்களை சந்திக்கிறேன். உமா, ஸ்ரீநகர் திரு சுந்தர் அவர்களுக்கு இந்த கடிதத்தை எப்படி தொடங்குவதென்றே எனக்கு தெரியவில்லை. 7 வருஷத்துக்கு முன்னால உமா எனக்கு எழுதிய கடிதம். கீதா, இன்னும் தூங்கலையா? ஏம்மா அழுற? ஏம்மா, என் மேல உங்களுக்கு கோவமா? இல்ல கீதா, உன் மேல எனக்கு கோவமே வராது. தூங்கு. அம்மா, எனக்கு பயமா இருக்கு அம்மா. என்னை தனியா விட்டுட்டு போகாதீங்க. கீதா, நீ தனிமைக்கும் இருட்டுக்கும் பயப்படவே கூடாது. நான் உன் கூட இல்லாம போனாலும் நீ தைரியமா இருக்கணும். உனக்குத்தான் உன் மேல உயிரையே வச்சிட்டு இருக்கிற அப்பா இருக்காரு. நீ நல்ல பொண்ணா இருக்கணும். யாரையும் மனசு நோகும்படியா பேசக்கூடாது. யாருக்கும் தொந்தரவு கொடுக்காம நீயே குளிக்கணும், சாப்பிடணும், நல்லா படிக்கணும். ஏம்மா இதெல்லாம் சொல்றீங்க? என்னை விட்டுட்டு ஊருக்கு போக போறீங்களா? இல்லையே, இல்லையே. நான் தூங்கினதும் என்னை விட்டுட்டு போயிட மாட்டீங்களே? அப்ப உங்க கையை கொடுங்க.
காண்பதற்கு உள்ளமில்லை மகளே, உள்ளமில்லை மகளே. தாய் வழி நீ நடக்க, தந்தை வழி பேரெடுக்க. தாய் வழி நீ நடக்க, தந்தை வழி பேரெடுக்க. நான் அதை பார்த்திருக்க நேரமில்லை மகளே, நான் அதை பார்த்திருக்க நேரமில்லை மகளே, நேரமில்லை மகளே. வண்ணமிட்ட கைகளுக்கு, அன்பு செய்த கண்களுக்கு, உன்னை விட்டு போவதற்கு உள்ளமில்லை மகளே, உள்ளமில்லை மகளே. உள்ளமில்லை மகளே, உள்ளமில்லை மகளே. சாந்தி, ஏன்டா நான் நல்லா இருக்கேனே? என்ன இது? அத்தா, இந்த நாள் என் வாழ்க்கையில மறக்க முடியாத பொன்னாள். உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? ஜனவரி. சாந்தி, நமக்கு கல்யாணமாகி இன்னையோட 7 வருஷம் முடியுதில்லை? ஆமாத்தா, இந்த 7 வருஷம் உங்களோட வாழ்ந்ததுல 70 வருஷம் உங்களோட வாழ்ந்த நிறைவு ஏற்பட்டு போச்சு. நான் போவும் பொட்டுமா நிறைஞ்ச சுமங்கலியா போகணும்னு என்ன ஆசீர்வதிங்கத்தா. சாந்தி, சாந்தி. என்னத்தா சொல்லுங்க. என் மனசு சரியில்லை சாந்தி. என் நெஞ்செல்லாம் வலிக்குது. எனக்கு பயமா இருக்கு சாந்தி. என்னை விட்டு போயிடாத சாந்தி. அக்கா, வீணா மனசு அழுத்திக்காதீங்க. எல்லாம் நாளைக்கு சரியா போயிடும். உங்க உள்ளத்துல இருக்கிற வேதனைகள் எல்லாம் உங்களை விட்டு போயிடும். சாந்தி, என்னத்தா அப்படி புதுசா பாக்குறீங்க? இன்னைக்கு என்னமோ நீ என் கண்ணுக்கு புதுசா தெரியற சாந்தி. என் சாந்தி, நான் உன்னை பார்க்க கூடாதா? தாராளமா பாருங்களேன். நீங்க இப்படி பார்க்க நான் கொடுத்து வச்சிருக்கணுமே. இந்த உடல்ல உயிர் இருக்கிற வரைக்கும் நான் உங்க சொத்து தானே. நல்லா பாருங்க சாந்தி. இப்படி வா, உட்கார். சாந்தி, சாந்தி, உன் குணம் தெரிஞ்சு உனக்கு எவ்வளவு அழகான பேர் வச்சிருக்காங்க. சாந்தி, நான் உங்ககிட்ட எவ்வளவோ விஷயம் சொல்ல வேண்டியிருக்கு. சொல்லணும்னு நினைக்கிறேன், என்னால முடியல. சாந்தி, நீ என் மேல வச்சிருக்கிற அளவு அன்பு என்னால உன் மேல வைக்க முடியல. என்ன பண்ணிச்சிடு சாந்தி.
அத்தா, என்ன இது? அத்தா, என்னத்தா? என்ன? என்னங்க ஏங்க இப்படி ஒரே கவலையா உட்கார்ந்துருக்கீங்க? பொண்ண மாமியார் வீட்டுக்கு அனுப்பிச்சதும் வீடே வெறிச்சுன்னு போச்சு பாத்தீங்களா? இந்த பொண்ணு அனுப்பிச்சதுல வீடு மட்டும்தான் வெறிச்சுன்னு போச்சு. ஆனா அந்த பொண்ணு அனுப்பிச்சதுல என் மனசே வெறிச்சு ஓடி போச்சு. அது யாருங்க இன்னொரு பொண்ணு? என்கிட்ட படிச்ச மாணவிகள் அத்தனை பேரும் என் பொண்ணுங்க தானே. அப்படிப்பட்ட ஒரு மகளை நான் ஸ்கூலை விட்டு அனுப்பிச்சிட்டேம்மா. மனசு கஷ்டப்படுது. அப்பா அப்பா, உமாட்டி இந்த லெட்டர் கொடுக்க சொன்னாங்க. அம்மா, இவ்வளவு பெரிய பொறுப்பை என் மேல சுமத்திட்டியம்மா. உமா, வாங்க, உங்களுக்காகத்தான் காத்துட்டு இருக்கேன். இப்ப நான் கேட்க போற கேள்விக்கு நீங்க உண்மையா பதில் சொல்லணும். உங்க மனசுல இருக்கிறத மறைக்காம சொல்லணும். சொல்லுவீங்களா? உண்மையே பேசணுங்கிற தெளிவோட தான் நான் இங்க வந்திருக்கிறேன். ஆமா, எனக்கும் அந்த தெளிவு தேவை. நான் சொல்றத நல்லா கேளுங்க. இந்த நிமிஷமே இப்படியே உங்களோட நீங்க எங்க கூப்பிட்டாலும் வர்றதுக்கு நான் தயார். அதே மாதிரி எங்கூட வர்றதுக்கு நீங்க தயாரா? உமா, ஏன் தயங்குறீங்க? என்ன யோசிக்கிறீங்க? நான் உங்களுக்காக, உங்க சந்தோஷத்துக்காக என்னுடைய எல்லாத்தையும் விட்டுட்டு உங்களோட வர தயார். ஆனா நீங்க எனக்காக உங்க வீடு, வாசல், சொத்து, சுகம், அந்தஸ்து, ஆடம்பரம், ஏன் உங்க அருமை மனைவி, அன்பு மகள் எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த நிமிஷமே இப்படியே எங்கூட வர தயாரா? சொல்லுங்க சுந்தர், சொல்லுங்க. உமா, எங்க போறீங்க? பதில் சொல்லுங்க. நீங்க சொல்ல போற பதில்ல தான் எல்லாருடைய எதிர்காலமும் இருக்கு. உனக்கு என்ன பைத்தியமா? இல்ல, நான் நல்ல நினைவோட தான் பேசுறேன். இனியும் இந்த சித்திரவதை என்னால தாங்கவே முடியாது. எனக்கு ஒரு முடிவு தேவை. சொல்லுங்க, மறுபடியும் கேட்கிறேன். உங்க மனைவி சாந்தியையும் உங்க மக கீதாவையும் அடியோட மறந்துட்டு எங்கூட நீங்க வர தயாரா? கிளம்புங்க. ஏன் நிக்கிறீங்க? கடிதத்தை படிச்சு நான் மயங்கி விழுந்து சாகலைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஒரே ஒரு காரணத்துக்காக தான் நான் உயிரோட வாழ விரும்புறேன். என்ன தெரியுமா? என்னைக்காவது ஒரு நாள் உன்னை சந்திச்சா என்னுடைய கையாலேயே உன்னை கொல்லணுங்கிறதுக்காக. காலம் போக போக நீ எனக்கு கிட்டாத பொருள் மேலதான் மனிதனுக்கு ஒரு வெறி ஏற்படும். அந்த வெறிதான் இவ்வளவு நாளா என்ன ஆட்டி படைச்சதுங்கிறத நான் நல்லா உணர்ந்துட்டேன். நீ இப்ப என்கிட்ட கேட்டியே, இப்படியே என் கூட புறப்பட்டு வர தயாரான்னு. இதே கேள்வியை நான் பலமுறை என்னையே கேட்டுக்கிட்டேன். உண்மையே சொல்ற உமா, நீ சொன்னபடி என் வீடு, வாசல், சொத்து, சுகம் எல்லாத்தையும் பிரியறதுக்கு தயார். ஆனா என் மனைவியும் மகளையும் மட்டும் என்னால பிரியவே முடியாது. நான் தனி, என் மனைவி தனி, என் மகள் தனி இல்லை. 3 பேரும் ஒன்னா கலந்துட்ட ஒரு பாசத்தின் பிழைப்புங்கிறத நான் நல்லா உணர்ந்தேன். இத நேத்தே உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். ஆனா நீ எனக்கு சந்தர்ப்பம் கொடுக்கல. என் தெய்வமே, உங்களுடைய திருப்பாதங்களுக்கு எனது கடைசி வணக்கம். அம்மா எங்க? அவங்க கண்ணத்துல முத்தம் கொடுத்துட்டு அப்படியே போயிட்டாங்க. சாந்தி, 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 அம்மா, சாந்தி! இரு. நான் சொல்றதை கேள். போகாதே, திரும்பி வா. இல்லத்தா, எனக்காக நீங்க வாழ்ந்தது போதும். என்ன மன்னிச்சிருங்க. இந்த வாழ்வே எனக்கு உமா கொடுத்த பிச்சு. இனிமேல் உங்க வாழ்க்கையில நான் குறுக்க நிக்க மாட்டேன். நான் போய் வரேன், போய் வரேன். சாந்தி, நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. திரும்பி வந்துருங்க. நான் உங்களுக்கு எல்லாம் விளக்கமா சொல்றேன். இல்ல உமா, நல்லா யோசிச்சுதான் இந்த முடிவுக்கு வந்திருக்கு. இதை தவிர எனக்கு வேற வழியே தெரியல. இந்த 7 வருஷம் அவரோட வாழ்ந்த அந்த நிம்மதியே எனக்கு போதும். என் குழந்தைக்கு நீங்க நல்ல தாயாவேங்கிற நம்பிக்கை எனக்கு உண்டு. என் கண்மணி கீதா உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு போறேன். அத்தா, இந்த வாழ்வு நீங்க எனக்கு அளிச்சதுக்கு. சாந்தி, அம்மா, சாந்தி, சாந்தி, அம்மா, சாந்தி, திரும்பி நான் வரேன். அம்மா, சாந்தி, சாந்தி, திரும்பி நான் வரேன். சாந்தி, சாந்தி, அம்மா, சாந்தி, சாந்தி. அத்தா, சாந்தி,
பிரிஞ்சு என்னால வாழ முடியாது சாந்தி, என்னால வாழ முடியாது. இது நீ கொடுத்த உயிர், உன் அன்புங்கிற அமுதத்தை ஊற்றி வளர்த்த உடம்பு இது. எல்லாத்தையும் ஒரே நொடியில் அழிச்சிட்டு போறேன் சாந்தி. சரி, போறதா இருந்தா நானும் வர்றேன். 2 பேரும் சேர்ந்தே போகலாம். அம்மா அம்மா இந்த குரல் உங்க காதுல கேக்குதா? தாயும் தகப்பனும் இல்லாம இந்த குழந்தை காலம் எல்லாம் வாழணுங்கிறது முடிவா? சொல்லுங்க சாந்தி, சொல்லுங்க. அம்மா சாந்தி, ஒரு முறை நான் சொல்றதை கேளுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு எது சரின்னு தோணுதோ அப்படியே செய்யுங்க. சாந்தி, என்னுடைய வாழ்க்கையை பத்தி உங்களுக்கு முழுக்க தெரியாது. நீங்களாவது ஒரு குழந்தைக்கு தாய், ஆனா நானும் 3 குழந்தைகளுக்கு தாய். ராஜு, சுஜி, சுரேஷ், இதோ என் 3 குழந்தைங்க. உங்க குழந்தைங்களா? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. புரியாத புதிராதான் போச்சு என் வாழ்க்கை. இவருக்கு புரியக்கூடாதுன்னு தான் எத்தனையோ விஷயங்களை மறைச்சு வச்சிருந்தேன். ஆனா புதிரை விடுவிக்க வேண்டிய காலம் வந்துடுச்சு. இவங்க என் குழந்தைங்க இல்ல, என் அண்ணனுடைய குழந்தைங்க. நான் ஊருக்கு போயிருந்தப்போ எங்க அண்ணனும் அண்ணியும் கார் விபத்துல இறந்து போயிட்டாங்க. ஆனா அதே அவிடப்பட்ட இந்த குழந்தைங்க எங்களை விட்டுட்டு போயிடுவியான்னு என்ன கட்டிக்கிட்டு அழுதப்போ என்னுடைய சொந்த ஆசை, பாசம், இளம உணர்ச்சிகள் எல்லாத்தையும் கொண்டுகிட்டு இந்த குழந்தைகளுக்காகவே வாழணுங்கிற முடிவை எடுத்துக்கிட்டேன். அப்பவே நான் இந்த குழந்தைங்களுக்கு தாயாயிட்டேன். அந்த நிலையில உங்க வாழ்க்கையை பாழாக்க நான் விரும்பல. அதனாலதான் நீங்க மனமாற என்ன வெறுக்கக்கூடிய காரணங்களை காட்டி உங்களுக்கு கடிதம் எழுதினேன். அப்போ உங்க வாழ்வு எப்படி ஆகுமோன்னு பயந்தேன். உங்க மனசுக்கு சாந்தி அளிக்கும்படி பல தடவை ஆண்டவங்கிட்ட வேண்டினேன். அந்த ஆண்டவன் சாந்தியே உங்களுக்கு வாழ்க்கை துணைவியா கொடுத்து உங்களை காப்பாத்திட்டான். என் பிரார்த்தனை பலிச்சிடுச்சு. ஒரு காலமும் சாந்தி கிட்ட இருந்து உங்களை பிரிக்க நான் நினைச்சதே இல்லை. என் கூட வர தயாரான்னு நான் உங்களை கேட்டனே, நீங்க சரிங்கிற பதில சொல்லி இருந்தா அப்பவே என் வாழ்க்கையை முடிச்சுக்கிறதா நான் முடிவு செய்திருந்தேன். ஆனா எனக்கு நல்லா தெரியும் உங்களால உங்க சாந்தியை பிரியவே முடியாதுன்னு. ஆமாப்பா, உமா சொல்றதெல்லாம் உண்மை. குழந்தைங்க இன்னைக்கு ஊர்ல இருந்து வர்றாங்க. எத்தனையோ குழந்தைகளை பாத்துக்கிற நீங்க எனக்கு ஏதாவது நடந்துருச்சுன்னா இந்த குழந்தைகளை காப்பாத்துற பொறுப்பையும் ஏத்துக்கணும்னு உமா எனக்கு எழுதின காயத்தை படிச்சப்போ, ஆண்டவனே அசம்பாவிதம் ஒண்ணு நடந்துடக்கூடாதுன்னு அப்பத்தான் வந்து இறங்கின குழந்தைகளை கூட்டிட்டு நேரா ஓடி வர்றேன். வாங்க வாங்க. உமா, என்ன மன்னிச்சிடுங்க. எனக்கு வாழ்வழிச்ச உங்க வாழ்க்கையில இவ்வளவு துயரம் நிறைஞ்சிருக்கும்னு நான் நினைக்கவே இல்லை. இல்லம்மா, என் உள்ளத்துல இதெல்லாம் துயரங்கிற நினைப்பு மறைஞ்சு போய் எவ்வளவோ நாளாச்சு. உங்க வாழ்க்கையில ஏற்பட்ட சின்ன சலசலப்பு முடிஞ்சு போச்சு. இனி மறுபடியும் உங்க வாழ்க்கையில நான் குறுக்கிடவே மாட்டேன். சாந்தி, வாழ்க்கைங்கிறது ஒருத்தர் கொடுத்து ஒருத்தர் வாங்கிக்கிறது இல்லை, அது ஆண்டவனால அளிக்கப்படுறது. எல்லாருக்கும் வணக்கம். உமா, நீங்க ஏன் போகணும்? நீங்க என் வாழ்க்கை தீபத்தை ஏற்றி வச்ச தியாகச்சுடர். நீங்க இங்கதான் இருக்கணும். இல்ல சாந்தி, இல்ல. நீங்க இந்த ஊர்ல இருக்கீங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் இங்க வந்தே இருக்க மாட்டேன். ஆண்டவன் எனக்கு ஒரு நல்ல வழியை காமிச்சிட்டான். இன்னைக்கு காசி ராமகிருஷ்ணா அநாத பள்ளியில இருந்து எனக்கு அழைப்பு வந்திருக்கு. என்னோட இந்த குழந்தைங்களோட இன்னும் ஏராளமான குழந்தைகளுக்கு சேவை செய்யறதுக்காக நான் போறேன். அதுலதான் எனக்கு மன நிறைவு, நிம்மதி. கீதா, என் கூட பேச மாட்டியம்மா? என்ன மன்னிக்க மாட்டியம்மா? கீதா, அழக்கூடாது. நான் என்ன சொல்லியிருக்கேன்? என் பிள்ளைங்க எப்பவும் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். எங்க சிரி, சிரிமா. நான் வரேன் சார். உமா, போய் வா. அன்பிலேயே சிறந்த தாயன்பு நிலைநாட்டு தன்னை தானே தியாகம் செஞ்சுக்கிட்டு அந்த தேவ மகளை கூப்பிடாதீங்க. அவளோட பாத்திரியே அவ போகட்டும். பலர் குழந்தைய பெற்றதுக்கு அப்புறம் தான் தாயாராங்க. ஆனா சிலர் ஆண்டவன் தாயாவே படைச்சிடறான்.
தாயே, நீ வாழ்க.